நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல Realme GT6 Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு ஒரு 41,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஐசிசி கார்டு, HDFC கார்டு இது மாதிரி இருக்கு இன்ஸ்டன்டா நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. சோ எக்ஸ்ட்ரா 1000 rupees டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ்க்கும் நிறைய ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் இந்த Realme GT6ல இருக்கு. அது மட்டும் இந்த போன்ல கிடையாது. எப்பயும் போல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் இந்த போன்ல அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு Realme சொல்றாங்க. அதை ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில Realme ஒரு ஃபர்ஸ்ட் போனா இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. Realme பிராண்ட்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் போனா ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல இந்த போன் நாங்க ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உள்ள ஒரு மார்க்கெட் ஐட்டமோட இன்னைக்கு நல்லாவே பிரைஸ் ஹையரா வச்சு இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனுக்கு பிரைஸ் மட்டும் ஹையர் கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி உள்ள சிறப்பம்சங்கள் நிறையவே இங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த போன்ல. சோ இதை பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முதல்ல ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Realme GT6 பாக்ஸ். Realme GT6 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒரு Black கலர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சிம் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு 120 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Realme GT6 Flipkartல ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல பார்க்கும்போது ரெண்டு கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/256GB வேரியன்ட் ஒரு 41,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 12/256GB வேரியன்ட் ஒரு 43,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 16/512GB ஒரு 45,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு ரெண்டு கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட்டோட அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. 3 கார்ட்ஸ், பேங்க் கார்ட்ஸ்க்கு உங்களுக்கு ICC, HDFC இது மாதிரி பேங்க்குக்கு உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்சேஞ்சுக்கும் நிறைய ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு Realme GT60ல பார்த்த அதே ஒரு டிசைன் ஃபேக்டர் எடுத்து வந்திருக்காங்க. இந்த GT60க்கும் GT6க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பின்னாடி இந்த கேமரா மேனுவல் பக்கத்துல உள்ள பிளாஷ்ல டூயல் ஃபிளாஷ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு GT60, சிங்கிள் ஃபிளாஷ் இருந்துச்சுன்னா 6. இதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். மீதிபடி கிட்டத்தட்ட இல்லைங்க, ஒரே மாதிரி டிசைன் ஃபேக்டர் தான் எடுத்து வந்திருக்காங்க. சோ பின்னாடி கேமரா அரேஞ்ச்மெண்ட் மட்டும் ஒரு நல்ல ஒரு திக்கான கோட்டிங்கும் அண்ட் மீதி ஏரியா எல்லாமே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு பினிஷ் டச்சர்ஸ்ல நல்ல சைனிங்கான ஒரு பில்ட் குவாலிட்டியில எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு முன்னாடி ஒரு 3D பிளெக்சிபிள் டிஸ்பிளேல அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இதோட டிஸ்பிளே செக்மெண்ட் அமைஞ்சிருக்கு. ஓவரால் ஒரு நல்ல ஒரு பிரீமியமான நல்ல குவாலிட்டியான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த Realme GT6 டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 6.78 இன்ச் ஒரு 80 LTPO AMOLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர் வித் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட HDR டிஸ்பிளே வித் 1600 நிட் பிரைட்டனான ஒரு Quad HD Plus டிஸ்பிளே. உங்களுக்கு கார்னிங் Gorilla Glass Victor 2 ஆல இந்த ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இருக்கு. சோ டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன் எல்லாமே சூப்பராவே இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சியான நல்ல கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்குற ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் Realme GT6ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 199 கிராம், திக்னஸ் 8.7 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Realme EA 5.0 சப்போர்ட், LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட் வித் Dolby Atmos இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஐஸ்பெர்க் வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் சூப்பரா இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் X-axis லைனர் மோட்டர் அண்ட் IP65 ரேட்டிங்கோட இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த Realme GT6ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இந்த பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 amps பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பாக்ஸ்க்குள்ளே சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ 50% வித்தின் 12 மினிட்ஸ்லும் 100% வித்தின் 28 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிரு. சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இந்த வட்டம் இதுல சார்ஜிங்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ பேட்டரியோட பேக்கப் அருமையா இருக்கு. ஒரு அருமையான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த Realme GT6 மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க கேமரான்னு பார்க்கும்போது இங்க சோனி சென்சார் Sony LYT808 சென்சாரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க வித் OIS சப்போர்ட் வித் 1.8 அபர்ச்சர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 8MP அல்ட்ரா வைட் அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 32MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உங்களுக்கு 4K 30 frames seconds அண்ட் 1080 60 frames seconds வித் EA சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. சோ ஃபுட்டேஜ் சூப்பராவே இருக்கு, அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். EA ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா அருமையா இங்க வந்திருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா ஓவரால் குட். எப்பயும் பாக்குற செல்ஃபி கேமரா Realme செல் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இதோட ரிசல்ட் இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் அருமையா இருக்கு. அண்ட் அல்ட்ரா வைட் ஷாட்ஸும்
ஷார்ட்ஸும் அங்கே நல்லாவே வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ டே லைட்டா இருக்கட்டும், இண்டோரா இருக்கட்டும், ஸோ எடுக்கிற ஷார்ட்ஸ் ஒரு டீடைலிங் நல்லா இருக்கு அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. ஓவரால் நல்ல ஒரு குட் குவாலிட்டியான இமேஜ் இந்த போன்ல நம்ம எதிர்பார்க்கலாம் கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸர். இந்த வட்டம் இந்த போனை பொறுத்தளவு ஸ்னாப் டிராகன் உங்களுக்கு 8S Gen 3 ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபாரின் மார்க்கெட்டை கூட 3.0 GHz ப்ராசஸ் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது ஆண்டினோ 735 எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த வட்டம் இந்த ப்ராசஸர் ஒரு அல்டிமேட்டான ஒரு ப்ராசஸரா இருக்கு. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த ப்ராசஸர் செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தட் இந்த ப்ராசஸர் உங்களுக்கு கிளாக் ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஜிபியோ எவ்வளவு கிளாக் ஸ்பீட் இருக்கணும் அண்ட் சிபியோ எவ்வளவு கிளாக் ஸ்பீட் இருக்கணும் நம்மளால கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்க ரியல்மில இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு சிறப்பு அம்சங்கள் மட்டும் கிடையாது, ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஏதோ ஒரு அல்டிமேட்டான ஒரு கேமிங் போன் நம்ம கையில யூஸ் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த ரியல்மி GT6ல இருக்கு. இந்த போன் ஓவரா ஹீட் ஆயிடக்கூடாதுக்காகவும் இங்க சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் ஐஸ் பெர்க் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எக்ஸாக்ட் லைனர் மோட்டர் லைட் ஹாப்பி ஃபீட்பேக்காகவும் LPDDR5 RAM உங்களுக்கு ஃபாஸ்டர் உங்களுக்கு ஸ்பீடுக்காகவும் அண்ட் ஒரு அல்டிமேட்டான ஸ்டோரேஜ் டிரான்ஸ்ஃபர்க்காக 4.0 சப்போர்ட்டும் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு சிப்செட்டும் இந்த ப்ராசஸரோட இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், ஆப்ல ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த போன்ல நீங்க பாப்பீங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த ரியல்மி GT6 மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி GT6 பரு இருந்தா வில்லன், பரு இல்லைன்னா ஹீரோ மாதிரி இந்த போன்ல ரியல்மி GT6க்கு கேமரா பம்ப் பக்கத்துல பிளாஷ் லைட் ஒன்னு இருந்தா ரியல்மி GT6, ரெண்டு பிளாஷ் இருந்தா GT60, அதாவது ரியல்மி GT60. இது மாதிரிதான் ரெண்டு போனுக்கும் வித்தியாசம் இருக்கு. மீதிபடி டிசைன் ஃபேக்டர், சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமரால சென்சார் டிஃபர் ஆகுது. அதுல பாத்தீங்கன்னா 882 சென்சார் IMX-ஓட வரும் 60ல. 6ல பார்க்கும்போது இப்ப இன்னைக்கு லேட்டஸ்டான சோனி LYT 808 சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் பேட்டரி சார்ஜிங் ஸ்பீடு ஒன்னு, உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான், ஆன் டிஸ்பிளே ஒரே மாதிரி தான், ஆனா ப்ராசஸர் டிஃபர் ஆகுது. 60ல பார்க்கும்போது உங்களுக்கு 7+ Gen 3, இங்க 6ல பார்க்கும்போது 8S Gen 3. இது மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன வேரியேஷனோட இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த வட்டம் இந்த 6ல GT6ல உங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் டேர்ம் முன்னாடி எடுத்து வச்சு ஸ்டார்டிங் பிரைஸ் 41,000 லான்ச் பண்ணிருக்காங்க. ஆர்கானிக்கான பிரைஸ்ன்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், கார்டு ஆஃபர்ஸோட வாங்கும் போது ஒரு 35K to 38K வாங்கினீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன பிரைசிங் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரியல்மி GT6 ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஒரு போன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா இந்த பிரைசிங் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்க தாராளம் எடுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி இந்த வீடியோல நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். சோ இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.